அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு NBSC கணேஷ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டெட் டு சோசியல் சயின்ஸ்க்காக தினமும் 60 கேள்விகள் பார்த்து வரோம். இந்த வீடியோ பதிவில் பார்த்திங்கன்னா ஒரு 86 கேள்விகள் பார்த்துடலாம். நாளைக்கு வந்து டெட் பேப்பர் 2 எழுத போகும் அனைத்து மாணவர்களுக்கும் நண்பர்களுக்கும் நல்வாழ்த்துக்கள். நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. முதல் கேள்வி பாருங்கள். கீழ் காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி யார்? கீழ் காண்பவர்களுள் சுயராஜ்யவாதி சத்தியமூர்த்தி அவர்கள். சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் யார்? சென்னைக்கு அருகே உள்ள உதயவனத்தில் சத்தியாகிரக முகாமை அமைத்தவர் டி. பிரகாசம் அவர்கள். அடுத்த ஒன்று பாருங்க. எல்லைப்புறச்சாலை ஆணையம், இன்சாட்டு, மசகான் கப்பல் கட்டும் தளம், புறநகர் பரவல், கொங்கன் ரயில்வே. அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். எல்லைப்புறச்சாலை அமைக்கப்பட்ட ஆண்டு ஆணையம் 1960. இன்சாட்டு செயற்கை தகவல் தொழில் தொடர்பு, மசகான் கப்பல் கட்டும் தளம் மும்பை, புறநகர் பரவல் நகரமயமாக்கலின் தாக்கம், கொங்கன் ரயில்வே முழுமையான பயன்பாட்டிற்கு வந்த ஆண்டு 1998ஆம் ஆண்டு. ஆப்ஷன் ஏ வந்து இதற்கு சரியான விடையாகும். நிலம் கடவுளுக்கு சொந்தம் என்று அறிவித்ததுடன் நிலத்தின் மீது வரி விதிப்பதோ வாடகை வசூலிப்பதோ இறைச்சட்டத்திற்கு எதிரானவர் என்றவர் யார்? இறைச்சட்டத்திற்கு எதிரானது என்றவர் டூடுமியான். இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா புக் பேக்கில் இருந்து தான் நம்ம 10th கான்சன்ட்ரேட் பண்ணி கொடுத்துருக்கோம். அதெல்லாம் முக்கியனால ஒரு 86 கேள்விகள் இருக்கும். மாநிலங்களவையில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 250. இலக்கியம், அறிவியல், கலை, சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறந்த அறிவு மற்றும் அனுபவம் பெற்ற 12 நபர்களை மாநிலங்களவைக்கு குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். மாநிலங்களவை உறுப்பினர் ஆவதற்கு 30 வயதுக்கு குறைவாக இருத்தல் கூடாது. மாநிலங்களவை உறுப்பினர்கள் நேரடியாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதில்லை. இதில் பார்த்தோம்னாவே 1, 2, 3வது கூற்று சரியான ஒன்றாகும். மாநில சபாநாயகர் ஒரு மாநிலத்தின் தலைவர், அரசின் தலைவர், இதெல்லாம் இதில் மேற்கண்ட எதுவும் இல்லை என்பது தான் சரியான விடை. கீழ்காணும் எந்த ஒன்று ஆளுநரின் அதிகாரம் கிடையாது? இதில் சட்டம், நிர்வாகம், நீதி வரும். தூதரகம் என்பது தவறான ஒன்று. சட்ட மேலவை என்பது பார்த்துருக்கோம். சட்ட மேலவை என்பது ஒரு நிரந்தர அவையாகும். மாநில முதலமைச்சரை நியமிப்பவர் பெரும்பான்மை கட்சியின் தலைவர் தான் மாநில முதலமைச்சர். அவரை நியமிப்பவர் ஆளுநர் ஆவார். மேலவை உறுப்பினர்கள் அப்படி ஆப்ஷன்லாம் பாருங்கள். சட்டமன்ற கீழவை உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர், பொதுவாக நியமிக்கப்படுவார்கள். உள்ளாட்சி அமைப்புகள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர். இதில் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள், பட்டதாரிகள், ஆசிரியர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பிறரால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றனர் என்பது தான் சரியான ஒன்று. உச்ச நீதிமன்ற மற்றும் நீதிபதிகள், மற்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 65. இது தவறு. நடுவண் அரசின் 3வது அங்கம் நீதித்துறை. அடிப்படை உரிமைகள் தொடர்பான வழக்குகள் உச்சநீதிமன்றத்தின் மேல்முறையீட்டு அதிகாரங்களுக்கு உட்பட்டது. இதுவும் தவறு. அடுத்து பார்த்திங்கன்னா உச்ச நீதிமன்றம் பிறப்பிக்கும் ஆணை இந்தியாவின் அனைத்து நீதிமன்றங்களையும் கட்டுப்படுத்தும். இதில் பார்த்திங்கன்னா 2, 4 சரியான கூற்றாகும். கீழ்காணும் வரிசையில் முகவுரை பற்றிய சரியான தொடர். இதை நல்லா பார்த்து வச்சுருங்க. இறையாண்மை, சமதர்ம, சமயச்சார்பற்ற, ஜனநாயக குடியரசு என்பது சரியான ஒன்று. சட்டப்பிரிவு 53 என்ன சொல்லுது? 63, 356, சட்டப்பிரிவு 376 அப்படி ஆப்ஷனில் பாருங்கள். சட்டப்பிரிவு 53 குடியரசுத் தலைவரின் நிர்வாக அதிகாரங்கள். அடுத்த ஒன்று சட்டப்பிரிவு 63 துணை குடியரசுத் தலைவரின் அலுவலகம். சட்டப்பிரிவு 356 அப்படின்னா 356 மாநில நெருக்கடி நிலை. சட்டப்பிரிவு 76 இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் அலுவலகம். சட்டப்பிரிவு 352 உள்நாட்டு நெருக்கடி நிலை. இதில் ஆப்ஷன் டி இதற்கு சரியான விடை. கூற்று: மாநிலங்களவை ஒரு நிரந்தர அவையாகும், இதனை கலைக்க முடியாது. காரணம்: மாநிலங்களவையில் 1/3 உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு பிறகும் ஓய்வு பெறுவர்.
அக்காலி இடங்களுக்கு புதிய உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவர். இதில் கூற்று காரணம் இரண்டும் சரி மற்றும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். இந்திய அரசியலமைப்பின் முகவுரை இது 1942வது சட்ட திருத்தின்படி ஒரே முறை திருத்தப்பட்டுள்ளது. நிரந்தர குடியிருப்பின் கீழ் ஜமீன்களை உருவாக்கும் திட்டத்தின்படி தங்கள் சொந்த நிலத்தை விட்டு விரட்டப்பட்டவர்கள் அந்த ராஜ்மஹால் மலையை சுற்றி சாந்தலர்கள் விரட்டப்பட்டனர். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் மற்ற நீதிபதிகளை நியமிப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குடியரசு தலைவராவார். 1933 ஜனவரி 8 எந்த நாளாக அனுசரிக்கப்பட்டது? அது கோவில் நுழைவு நாளாக அனுசரிக்கப்பட்டது. மாகாண தன்னாட்சியை அறிமுக செய்த சட்டம் எது? மாகாணத்தில் தன்னாட்சி இந்திய அரசு சட்டம் 1935 மூலம் அறிமுகம் செய்யப்பட்டது. காந்தியின் வேட்பாளரான பட்டாபி சீதாராம் ஐயாவை வீழ்த்தி 1939ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவராக பதவிக்கு வந்தவர் சுபாஷ் சந்திரபோஸ் என்பது சரியான ஒன்று. நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் யார்? நாடாளுமன்ற முறை அரசாங்கத்தின் உண்மையான நிர்வாக அதிகாரம் பெற்றவர் பிரதமர் ஆவார். சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எந்த பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது? அது முண்டா கிளர்ச்சி பின்னணியில் நிறைவேற்றப்பட்டது. 1916ஆம் ஆண்டு ஏப்ரலில் தன்னாட்சி இயக்கத்தை முதலில் தொடங்கியவர், இதெல்லாம் மறக்க மாட்டோம், திலகர் ஆவார். ஆங்கிலோ இந்தியன் வகுப்பினரிலிருந்து ஒரு பிரதிநிதியை சட்டமன்றத்திற்கு நியமிப்பது யார்? அவர் ஆளுநர் என்பது சரியான ஒன்று. ஆளுநர் யாரை நியமனம் செய்வதில்லை? இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். ஆளுநர் உயர் நீதிமன்ற நீதிபதிகளை நியமனம் செய்வதில்லை. கீழ்காணும் மாநிலங்களில் எந்த ஒன்று ஈரவை சட்டமன்றத்தை பெற்றிருக்கவில்லை? இதில் தமிழ்நாட்டில் 1986 நவம்பரில் மேலவை கலைக்கப்பட்டது. அப்போ நம்ம ஓரவையை பெற்றிருக்கிறோம். இந்தியாவில் முதலில் உயர்நீதிமன்றங்கள் தொடங்கப்பட்ட இடங்கள் கொல்கத்தா, மும்பை, சென்னை என்பது சரியான விடை. கீழ்காணும் எந்த மாநிலங்கள் பொதுவான உயர்நீதிமன்றத்தை பெற்றுள்ளன? அந்த மாநிலங்கள் பஞ்சாப் மற்றும் ஹரியானா ஆகும். நடுவண் அரசின் அரசியலமைப்பு தலைவர் யார்? அவர் குடியரசு தலைவர் என்பது சரியான ஒன்று. லோக்சபா தேர்தலில் போட்டியிட தேவையான குறைந்தபட்ச வயது? லோக்சபா தேர்தலில் போட்டியிடணும்னா குறைந்தபட்சம் 25 வயது நிரம்பியிருக்க வேண்டும். இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்கும் அதிகாரம் பெற்ற அமைப்பு எது? அந்த அமைப்பு நாடாளுமன்றம் மூலம்தான் இந்திய மாநிலங்களின் எல்லைகளை மாற்றியமைக்க முடியும். கீழ்காணும் எந்த விதியின் அடிப்படையில் குடியரசுத் தலைவர் நிதி நெருக்கடி நிலையினை அறிவிக்கிறார்? இது நிதி நெருக்கடி நிலை சட்டப்பிரிவு 360. அமைச்சரவையின் தலைவர் யார்? அமைச்சரவையின் தலைவர் முதலமைச்சர் ஆவார். மேலவை உறுப்பினராவதற்கு குறைந்தபட்ச வயது எவ்வளவு இருக்க வேண்டும்? கண்டிப்பாக 30 வயது நிறைவடைந்திருக்க வேண்டும். சட்டமியற்றும் நடவடிக்கையில் இந்திய நாடாளுமன்ற கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் யார்? அவர் சட்டமியற்றும் நடவடிக்கையில் இந்திய நாடாளுமன்ற கூட்டத்திற்கு தலைமை வகிப்பவர் மக்களவை சபாநாயகர் ஆவார். பின்வரும் எந்த அடிப்படையில் மாநிலங்களுக்கிடையான சிக்கல்கள் தீர்க்கும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் பெற்றுள்ளது? அது தனக்கே உரிய நீதி வரையறை மூலம் மாநிலங்களுக்கிடையே சிக்கல்களை தீர்த்து வைக்கிறது. நீ இந்திய குடியரசுத் தலைவராக இருப்பின் முடிவினை எடுப்பாய். எந்த முடிவினை எடுப்பாய்? இதில் 2 அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த கேட்டுக்கொள்வது என்று முடிவெடுப்பேன் என்பதுதான் சரியான விடை. கூற்று மாநில சட்டமன்றத்திற்கு சட்ட அதிகார வரம்பு உண்டு. குடியரசுத் தலைவரின் ஒப்புதலுடன் மட்டுமே மாநில பட்டியலில் சில மசோதாக்களை சட்டமன்றத்தில் அறிமுகம் செய்யலாம். இதில் கூற்று சரி, ஆனால் காரணம் தவறான ஒன்று. இந்தியாவில் சில மாநிலங்கள் மட்டும் சட்ட மேலவையை பெற்றுள்ளன. மேலவையின் சில உறுப்பினர்கள் நியமிக்கப்படுகிறார்கள். மேலவையின் சில உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இதில் பார்த்தீங்கன்னா 1, 2 கூற்று மற்றும் சரியான ஒன்று. ஒரு மசோதாவை நிதி மசோதாவா அல்லது இதர மசோதாவா என தீர்மானிக்கும் அதிகாரம் பெற்றவர் லோக்சபாவின் சபாநாயகர் ஆவார்.
அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக இதற்கு பொறுப்புடையவர்கள். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மக்களவைக்கு பொறுப்புடையவர்களாக இருக்கின்றனர். மாநில ஆளுநரை நியமிப்பவர் குடியரசு தலைவராவார். ஒரு வெளிநாட்டவர் கீழ்காணும் எதன் மூலம் இந்திய குடியுரிமையை பெற முடியும்? இயல்பு உரிமை மூலம் பெற முடியும். மாறுபட்ட ஒன்றை கண்டுபிடி. இதில் சமத்துவ உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சொத்துரிமை என்பது மாறுபட்ட ஒன்று. கீழ் காண்பனவற்றில் ஒன்று அடிப்படை உரிமைகளை பயன்படுத்துவதற்கு உதாரணம் இல்லை. இது புக் பேக்கில் அப்படியே தான் இருக்கும். கர்நாடகாவிலிருந்து கேரள பண்ணைகளில் வேலையாட்கள் பணி செய்தல், கிறித்துவ சமயக்குழு தொடர்ச்சியாக பள்ளிகளை அமைத்தல், ஆண் பெண் இருபாலரும் அரசு பணிகளுக்கு சம ஊதியம் பெறுதல், பெற்றோர்களின் பூர்வீக சொத்துக்கள் அவரது பிள்ளைகளுக்கு செய்தல் என்பது அடிப்படை உரிமைகளில் கிடையாது. பின் வருவனவற்றுள் எந்த உரிமை டாக்டர் அம்பேத்கர் அவர்களால் இந்திய அரசியலமைப்பின் இதயம் மற்றும் ஆன்மா என விவரிக்கப்பட்டது? அது அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமையாகும். அடிப்படை உரிமைகள் எவ்வாறு நிறுத்தி வைக்கப்பட முடியும்? அடிப்படை உரிமைகளில் ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா தேசிய அவசர நிலையின் போது குடியரசுத் தலைவரின் ஆணையால் நிறுத்தி வைக்க முடியும். நமது அடிப்படை கடமைகளை எந்த நாட்டிடமிருந்து பெற்றோம்? அடிப்படை கடமைகளை பார்த்தீங்கன்னா ரஷ்யா அரசியலமைப்பிலிருந்து பெற்றோம். எந்த பிரிவின் கீழ் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும்? அது பிரிவு 360 மூலம் தான் நிதிநிலை அவசர நிலையை அறிவிக்க முடியும். இந்திய அரசியலமைப்பு தனது குடிமக்களுக்கு எந்த வகை குடியுரிமையை வழங்குகிறது? நம்ம இந்திய குடியரசு நமக்கு ஒற்றை குடியுரிமையை வழங்குகிறது. எந்த குழுக்கள், கமிஷன்கள் மத்திய மாநில உறவுகள் பற்றி பரிந்துரை செய்தன? ஆப்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா சர்க்காரியா குழு அண்டு மன்னார் குழு, ராஜமன்னார் குழு. இதில் ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்திய குடிமக்களின் அடிப்படை உரிமைகள் மறுக்கப்பட்டால் அவர்கள் எதை அணுகி தங்களது அடிப்படை உரிமைகளை பெறலாம்? அதனால தான் குடிமக்களின் பாதுகாவலனாக நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் என்பது சரியான விடை. வழிகாட்டும் நெறிமுறைகள் எம்முறையில் வகைப்படுத்தப்பட்டுள்ளன? வழிகாட்டும் நெறிமுறைகள் பார்த்தீங்கன்னா சமதர்ம, காந்திய மற்றும் தாராள கொள்கைகள் மூலம் வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவில் அரசியலமைப்பு திருத்தம் நடைமுறை குறித்து தரப்பட்டுள்ளது? அது சட்டப்பிரிவு 352 சட்டப்பிரிவு 368 என்பது சரியான ஒன்று. கூற்று: கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் ஈரோடு மண்டலம் தமிழ்நாட்டின் ஜவுளி பள்ளத்தாக்கு என அழைக்கப்படுகிறது. காரணம், இவை நெசவாலைகள் மூலம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு முக்கிய பங்களிப்பை வழங்குகின்றன. இதில் கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி. காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் என்பது சரியான விடை. தமிழ்நாட்டின் அச்சப்பரவல் எத்தனை டிகிரி முதல் எத்தனை டிகிரி வரை உள்ளது? தமிழ்நாட்டில் 8 டிகிரி 4 வடாச்சம் முதல் 13 டிகிரி 35 வடாச்சம் வரை உள்ளது. கூற்று: நீலகிரி தமிழ்நாட்டின் குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாவட்டம். இது தமிழ்நாட்டின் மேற்கு பகுதியில் அமைந்துள்ளது. இதில் கூற்று மற்றும் காரணம் சரி, ஆனால் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம் அல்ல என்பதுதான் சரியான விடை. கீழ்கண்டவற்றில் அரபிக்கடலில் கலக்கும் ஆறு எந்த ஆறு? இதில் பெரியார் இதுதான் அரபிக்கடலில் கலக்கும் ஆறாகும். இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருள் எது? இந்தியாவின் முக்கிய இறக்குமதி பொருளாக என்ன உள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோலியம் உள்ளது. 2011ஆம் ஆண்டின் மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி அதிக கல்வி அறிவு பெற்ற மாநிலம், இதெல்லாம் மறக்க மாட்டோம், கேரளா என்பது சரியான விடை. தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் மாங்குரோவ் காடுகள், அதாவது சதுப்பு நிலக்காடுகள், பிச்சாவரம், கடலூர் என்பது சரியான விடையாகும். பின்னடையும் பருவக்காற்று எங்கிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது? பின்னடையும் பருவக்காற்று வங்கக்கடலிலிருந்து ஈரப்பதத்தை எடுத்துக்கொள்கிறது. கீழ்கண்டவற்றுள் மண் அரிப்பினால் அதிகளவு பாதிக்கப்பட்ட மாவட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டமாகும். தமிழ்நாட்டில் அதிக பரப்பளவில் காடுகளை கொண்ட மாவட்டம் தருமபுரி என்பது சரியான விடை. இந்திய வன அறிக்கை 2017 படி தமிழ்நாட்டின் வன பரப்பளவு எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 20.21% கொண்டுள்ளது.
கீழ்கண்டவற்றுள் எவை வானுலங்கு ஊர்தியுடன் அதாவது ஹெலிகாப்டருடன் தொடர்புடையது? அது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனில் பவன் ஹான்ஸ் தான் ஹெலிகாப்டர் உடன் தொடர்புடையதாகும். தமிழ்நாட்டின் தீர்க்க பரவல் எதன் முதல் எதுவரை அமைந்துள்ளது? 10 டிகிரி 20 மேற்கு முதல் 86 டிகிரி 18 அச்சம் மேற்கு வரை அமைந்துள்ளது என்பதுதான் சரியான விடை. தமிழ்நாட்டில் உள்ள மிக உயரமான சிகரம் தமிழ்நாட்டு தான் கேட்குறாங்க. தொட்டபெட்டா என்பது சரியான ஒன்று. கீழ்கண்டவற்றில் தமிழ்நாட்டில் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமையாத கணவாய் என்ன கணவாய்? பாலக்காடு, செங்கோட்டை, அச்சன்கோவில்லாம் இருக்குது. போர்க்காட் கணவாய் அமையவில்லை. 1818ஆம் ஆண்டு கிழக்கு வங்காளத்தில் ஹாஜி சரியத்துல்லா கீழ்கண்டவற்றில் எதனை தொடங்கினார்? சரியத்துல்லா தொடங்கியது பராசி இயக்கமாகும். கீழ்காண்போரில் தீவிர தேசியவாதி யார்? தீவிர தேசியவாதி பிபின் சந்திரபால் ஆவார். இந்தி எதிர்ப்பு மாநாடு எங்கே நடைபெற்றது? முதல்ல பார்த்தீங்கன்னா சேலத்தில் நடைபெற்றது. அதே மாதிரி ராஜாஜி மதுவிலக்கையும் சேலத்தில் தான் அறிமுகப்படுத்தினார். கீழ்காண்பவனவற்றில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான ஆங்கில செய்தித்தாள் எது? அதிகாரப்பூர்வமான ஜஸ்டிஸ் என்பது சரியான விடை. ஆப்ஷன் சி. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இராணுவத்துடனான காங்கிரஸ் தொண்டர்களின் மோதல் நடைபெற்ற இடம் இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. மதுரை ஆகும். மனிதவள மேம்பாடு எதன் மூலம் கணக்கிடப்படுகிறது? மனிதவள மேம்பாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மனிதவள மேம்பாட்டு குறியீடு மூலம் கணக்கிடப்படுகிறது. இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்தின் நீளமானது எவ்வளவு? இந்திய உள்நாட்டு நீர்வழி போக்கு நீளம் பார்த்திங்கன்னா 14,500 கிலோமீட்டர் ஆகும். சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் யார்? சென்னை மகாஜன சபையின் முதல் தலைவர் ரங்கையா அவர்கள். இந்திய தேசிய காங்கிரஸின் 3வது மாநாடு அல்லது அமர்வு எங்கே நடைபெற்றது? அது வந்து பார்த்திங்கன்னா 1000 விளக்கு பகுதியில் நடைபெற்றது. அதிநவீன வசதிகளுடன் கூடிய ரயிலில் அடிமைகளாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டியே சிறந்தது என கூறியவர் அன்னி பெசன்ட் அம்மையார் அவர்கள். வகாபி கிளர்ச்சி எங்கே நடந்தது? முண்டா கிளர்ச்சி, பேகம் ஹஸ்ரத் மஹால், கன்வர் சிங், நானா சாஹிப். அப்படியே ஆப்ஷனில் பாருங்கள். வகாபி கிளர்ச்சி டூடு மியர். முண்டா கிளர்ச்சி ராஞ்சியில் தொடங்கியது. பேகம் ஹஸ்ரத் மஹால் லக்னோவிற்கு தலைமையேற்றவர் கன்வர் சிங் பேஸ்வா கன்வர் சிங் பீகார். நானா சாஹிப் பேஸ்வா 2ஆம் பாஜிராவ். ஆப்ஷன் டி வந்து இதற்கு சரியான விடை. அமிர்தசரஸில் ரவுலட் சட்ட எதிர்ப்பு போராட்டங்களின் போது கைது செய்யப்பட்டவர் யார்? அவர் சைபுதீன் கிச்லு என்பவர் கைது செய்யப்பட்டார். இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது? அது எந்த அமர்வுன்னு பார்த்தீங்கன்னா நாக்பூர் அமர்வு ஆகும். விடுதலை நாளாக கீழ்கண்டவற்றில் எந்த நாள் அறிவிக்கப்பட்டது? 1930 ஜனவரி 26 தான் விடுதலை நாளாக அனுசரிக்கப்பட்டது. முதலாவது வனங்கள் சட்டம் எந்த ஆண்டில் இயற்றப்பட்டது? 1865ஆம் ஆண்டு முதலாவது வன சட்டங்கள் இயற்றப்பட்டது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 5ஆம் நாள் இந்தியா சுதந்திரம் அடைந்த போது காந்தியடிகள் எங்கே இருந்தார்? அவர் நவகாலி கல்கத்தா இல்லைனா மேற்கு வங்கம் கல்கத்தாவில் இருந்தார் என்பதுதான் சரியான ஒன்று. வங்கப்பிரிவினை எந்த நாளில் நடைமுறைக்கு வந்தது? வங்கப்பிரிவினை 1905 அக்டோபர் 16 நடைமுறைக்கு வந்தது. ஃப்ரெண்ட்ஸ், இன்று ஒரு முக்கியமான 86 கேள்விகள் பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளைக்கு நல்லபடியாக தேர்வு எழுதிட்டு வாங்க. நம்ம இதோட இந்த எஸ்எஸ் வீடியோ பதிவை முடிச்சுக்கலாம். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ ஆல்.